அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே இல்லற நெறியை கூறுகின்ற அருங்கலச்செப்பு நூல், அதனுடன் இணைந்த அல்லது அந்த கருத்துக்களை வடமொழியிலே மூல நூலாக கொடுத்த ரத்ன கரண்டக சிராவச்சாரம், இந்த நூல்களிலே இருந்து நல்லொழுக்கம் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே சிக்ஷா விரதத்திலே 4வது விரதமாக கூறப்படுகின்ற வையாவிருத்தியம் என்பது குறித்து ஒரு சில பதிவுகளாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 4 வித தானங்கள், அந்த 4 வித தானங்களிலே என்ன பயன் என்பது குறித்து கதை மூலமாக நமக்கு இந்த நூல்கள் கூறுவதை பார்த்தோம். இவற்றிலே ஆகார தானம் கொடுத்த ஸ்ரீசேனன் அவர் போக பூமியிலே சென்று பிறந்தார் என்றும், அதன் பிறகு ஒரு சில பிறவிகளுக்கு பிறகு தீர்த்தங்கரராக, சாந்தி தீர்த்தங்கரராக ஆனார் என்றும் நாம் பார்த்தோம். அதே போல ஔஷத தானம், முனிவருக்கு மருத்துவத்திலே தானம் அளித்த காரணத்தால் ரிஷபசேனை மருத்துவத்தை, நோய்களை தீர்க்கின்ற ஒரு உடல்வாகை பெற்றாள் என்றும் நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக வருவது இந்த ஆகார தானத்தில் ஸ்ரீசேனனும் ஔஷத தானத்தில் ரிஷபசேனை என்பதையும் பார்த்தோம். இதற்கு 3வதாக சாஸ்திர தானத்திலே கவுண்டேசர் என்கின்ற கோவிந்தன் என்ற இடையன், அவனுடைய பிறவியிலிருந்து கவுண்டேசராக எப்படி அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். குருமறை என்ற ஒரு ஊர், அதிலே கோவிந்தன் என்ற பெயரை உடைய ஒரு இடையன், அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கின்ற அந்த தொழிலை செய்து கொண்டு பிழைக்கும் கோவிந்தன் என்ற இடையன். அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சமயத்துல அங்கு ஒரு மரத்திலே பெரிய மரம் ஒன்று இருந்தது. அதிலே ஒரு பொந்து இருந்தது. அந்த மரம் பொந்திலே இவன் கையை விட்டு பார்க்கும் பொழுது அதிலே ஓலைச்சுவடிகள், அதாவது ஆகமம் எழுதப்பட்ட ஒரு சில ஓலைச்சுவடிகள் அங்கே இருந்தன. அதை எடுத்து அவன் பார்த்தான். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் படிக்கவும் முடியவில்லை, அவனுக்கு அது அறியவும் இயலவில்லை. என்றாலும் கூட அதை பத்திரமாக வைத்திருந்து அந்த இடத்திலே பத்மநந்தி என்ற ஒரு சமண முனிவர் அங்கு வந்தார். அவர் வரும்பொழுது, இது ஆகம ஒரு ஓலைச்சுவடியாக இருக்கிறது, இதில் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் இருக்குமா என்பது குறித்து நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் வழங்கினார். இப்போ பத்மநந்தி அதை பார்க்கும் பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு ஆகம கருத்தை கொண்ட ஒரு ஓலைச்சுவடியாக விளங்கியது. அதனால் அவர் தன்னுடன் அதை எடுத்து சென்று பிற முனிவர்களிடம் அதை விவாதித்தார். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம், இருக்கின்ற கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் மூலமாக விவாதித்து அவற்றினை தெளிவு பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு அவர் என்ன செய்தார்னா, அந்த ஆகமத்தை கொண்டு வந்து அந்த மரப்பொந்திலேயே வைத்து விட்டார். இந்த ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, லைப்ரரியில புத்தகத்தை எடுத்தால் அதை படித்து விட்டு அதே இடத்துல வைக்கணும். அதே போல ஏதாவது ஒரு புத்தகம் நமக்கு கிடைத்தாலும் அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு, அல்லது அவற்றை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு மீண்டும் அந்த இடத்திலே வைத்து விடுவது ஒரு மரபு. சொந்தமாக புத்தகத்தை நாம் வாங்கி படிப்போம் என்றால் அது நமக்கு சொந்தமான புத்தகம். அப்படி இல்லை என்றால் அது இன்னொருவருக்கான, அவர் யாரோ ஒருவர் வைத்தவர், அவர் திரும்பி கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணமானது முனிவர்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும். அதனால அதை அந்த எந்த இடத்திலிருந்து அந்த கோவிந்தன் எடுத்ததாக கூறினானோ அந்த இடத்திலே வைத்து விட்டார். அடுத்த நாள் பார்த்தா கோவிந்தன் அந்த இடத்துல அதே ஓலைச்சுவடியில் இருந்தது. சரி, முனிவர் படிச்சுட்டு இங்கே கொண்டாந்து வச்சுட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் அது ஒரு முனிவரே ரொம்ப நாளாக இதை வைத்திருந்தார்களே, இது ஒரு புனிதமான ஓலைச்சுவடியாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அதை கொண்டு வந்து பத்திரப்படுத்தி அதை ஒரு பட்டு துணியால் சுற்றி தன்னுடைய பூஜை அறையிலே வைத்து பூஜித்து வந்தான். அவ்வாறு அவனுடைய பிறவி முழுவதும் அந்த மாதிரியே பூஜித்து வந்தான். அவன் அடுத்த பிறவியிலே கவுண்டேசன் என்கின்ற வைசியனாக பிறந்தான். வைசியனாக பிறந்த கவுண்டேசன் அவனுடைய வியாபார தொழிலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ஊருக்கு அந்த பத்மநந்தி முனிவர், ஏற்கனவே அந்த ஓலைச்சுவடியை பார்த்தார்கள், அந்த பத்மநந்தி முனிவர் வருகிறார்.
அவரை பார்த்த உடனே அவனுக்கு முற்பிறவி ஞாபகம் வந்து விடுறது. ஜாதி ஸ்மரணை அடைதல் என்று சொல்வார்கள். அவ்வாறு முற்பிறவி ஞாபகம் வந்துடவே நம்ம இந்த மாதிரி ஆகமத்தை பாராட்டியதுனால் நமக்கு இந்த புனித பிறவி கிடைத்திருக்கிறது என்று கூறி அதே முனிவரிடம் தீட்சை ஏற்று தபத்தை ஏற்றார். அவர்தான் என்ன செய்தார்? ஆகமங்களை கற்று வல்லவரானார். இவரே குந்த ஆச்சாரியார். அவரதே பின்னால பல ஆகம நூல்களை உத்தரோத்தர கிரந்தம் என்று சொல்லக்கூடிய சார்பு நூல்களை கணதரர், பகவானுக்கு பிறகு கணதரருக்கு பிறகு ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்களை முக்கியமாக கருதக்கூடிய 84 கிரந்தங்களை அவர் எழுதியதாக நமக்கு குறிப்புகள் இருக்கின்றன. ஒரு சில நமக்கு கிடைத்திருக்கின்றன. பிரவச்சன சாரம், சமயசாரம், பஞ்சாஸ்திகாயம், நியமசாரம், இன்னும் எவ்வளவோ அஷ்டபாகுடங்கள், இன்னும் நூல்கள் எல்லாம் நிறைய நூல்கள். அவர் அடிப்படை ஆகம கருத்துக்களை விளக்குகின்ற நூல்களை படைத்த அந்த ஆச்சாரியராக அவர் வளர்ந்தார். அவர் ஒரு பிறவிலே சாஸ்திரத்தை ஒரு முனிவருக்கு தானமாக கொடுத்ததால் அந்த சாஸ்திரத்துக்கே ஒரு கிரந்தம் படைக்கக்கூடிய அந்த பிறவிலே அவர் வந்து பிறந்தார் என்பது அந்த சாஸ்திர தானத்தினுடைய பயனாக இதிலே கூறப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அபயதானம் என்கின்ற அடைக்கலம் கொடுப்பதால் வருகின்ற நன்மை. அதற்கு கூறப்படுகின்ற கதையிலே மாளவ நாடு என்ற ஒரு நாடு, அங்கு கடகம் என்ற ஒரு கிராமம். அதுல 2 பேர் இருந்தாங்க. தேவிலன் என்பவன் குயவன், பானைகளை செய்து விற்று பிழைக்கக்கூடியவன். தர்மிலன் என்பவன் நாவிதன், அவன் வந்து அந்த சவர தொழில் செய்யக்கூடிய தொழிலாளி. 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு நல்ல சிந்தனையோடு நமக்கு முனிவரர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தர்மசாலையை அமைத்தார். தர்மசாலை அமைத்த போது ஆனால் இருவரும் வந்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தார். தேவிலன் ஜெயின முனிவரை அங்கு தங்க வைத்தான். தருமிலன் என்பவன் பரிவிராஜனை தங்க வைத்தான். பரிவிராஜன் என்று சொன்னால் மித்யா மதங்களை எல்லாம் பரப்புபவன். அவனும் ஒரு ஞானியாகத்தான் இருப்பான், மித்யாத்துவத்திலே ஞானியாக இருப்பான். நம்ம மகாவீரருடைய கதையில இதை பார்த்திருக்கோம். அவர்களும் வேத விற்பனர்களாகவும் வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பரப்புபவர்களாகவும் அவற்றிலே கை தேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் மித்யாத்துவத்தை பரப்புகின்றவர்களாக இருப்பார்கள். அவரை வந்து பரிவிராஜன் என்று கூறுவார். அவரை தங்க வச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல தருமிலன் வந்து பார்க்குறான். தேவேலன் அப்ப அங்க இல்லை. தர்மிலன் வந்து பார்த்த உடனே ஜெயின முனிவரை அவனுக்கு பிடிக்கல. அவன் பிடிக்காததால ஜெயின முனிவரை வெளியே அனுப்பிச்சிட்டான். நீங்கள் இங்கே இருக்க லாய்க்கில் நடுத்தெருவில் போய் அங்கே போய் உட்காந்துங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டான். அவர் தெருவிலே அமர்ந்து விட்டார். இதை வந்து பார்க்குறான். தேவிலன் பார்த்த உடனே, எனக்கு குருவாக இருக்கிறவரை நீ எப்படி 2 பேரும் சேர்ந்து கட்டின இந்த இதில் வந்து வெளியே அனுப்பிச்சிருவேன்னு 2 பேருக்கும் அதில் அப்படியே வார்த்தை முற்றி தகராறாயிடுது. 2 பேரும் பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு ஒருத்தரை தாக்கி இருவரும் அழிந்து விடுகிறார். இருவரும் இறந்து போகிறார். இதுல தேவிலன் வந்து ஒரு காட்டிலே பன்றியாக பிறக்கிறார். தருமிலன் அதே காட்டிலே புலியாக பிறக்கிறார். அந்த காட்டிலே திரிகுப்த முனிவர் என்ற ஒரு முனிவர் குகையிலே தங்கி தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த முனிவரை பார்த்த உடனே அந்த பன்றிக்கு வந்து அவர் மீதான அந்த மரியாதை சென்ற பிறவியுடைய தொடர்ச்சியாக சமண முனிவர் மீது ஏற்பட்டு அது தினமும் அவரை தரிசிப்பதாகவும் அங்கு யாரும் இடையூறு செய்வதை வந்து அனுமதிக்காத ஒரு விதத்திலே அந்த பன்றி ஒரு காவல் காப்பது போல அங்கு இருந்து கொண்டு வந்தது. அந்த நேரத்திலே புலி அந்த முனிவரை பார்த்தது. அவருக்கு அந்த புலிக்கு சென்ற பிறவியில அந்த வைராக்கியம் இருந்தது இல்லைங்களா, தவறான ஒரு எண்ணம். அதனால சமண முனிவராக இருக்கவே அவரை தாக்குவதற்கு வந்தது. தாக்க வந்த அந்த புலியோடு பன்றி சண்டையிட்டது. புலி கூட பன்றி சண்டையிட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அது சண்டையிட்டதில் அந்த புலி இதை கொன்று விட்டு ஓடிவிட்டது. அதில் இறந்து போன அந்த பன்றி சௌதர்ம கல்பத்திலே ரித்தி பெற்ற தேவனாக பிறந்தது. கல்பத்தில் தெரியும், தேவர்களில் எல்லாருமே ஒரே மாதிரியான தேவர்கள் இல்லை. நம்ம ஏற்கனவே திரவிய சங்கிரகம் படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ பார்த்தோம்.
இந்திரன், பிரதீந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ரித்திகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் பல வகையினர் இருப்பார்கள். அங்கே வேலைக்காரர்களை போன்ற தேவர்களும் இருப்பார்கள், வாகன தேவர்களும் இருப்பார்கள். அதனால தேவப்பிறவி என்றாலே அது எல்லா வைபவமும் உள்ள பிறவி என்று நாம் கருதவிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி அது பன்றி ஒரு முனிவருக்காக போராடி இறந்ததால் அது ரித்தி பெற்ற தேவனாக சென்று சௌதர் மண்டலத்திலே பிறந்தது. புலி இறந்து நரகத்தை அடைந்தது. இதுதான் ஆவாச தானம். ஆவாசம் என்று சொன்னால் அடைக்கல இருப்பிடம். ஆவாசம் என்றால் இருப்பிடம். இருப்பிடம் அளித்த தானத்தால் அந்த குகைக்கு பாதுகாப்பு அளித்து அவருக்கு இருப்பிடத்தை பாதுகாத்த அந்த காரணத்தினால் பன்றிக்கு இந்த பயன் கிடைத்தது. அது தேவப்பிறவிலே சென்று பிறந்தது என்று இந்த 4 வித தானங்களுக்கும் 4 கதைகளை நமக்கு 2 நூல்களிலுமே அந்த காதைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். இந்த வையாவிருத்தியத்தினுடைய அதிசாரங்கள் எல்லாத்துக்கும் 5 அதிசாரம் நம்ம கூறியிருப்பதை பார்ப்போம். அந்த வையாவிருத்தியம் என்று கூறக்கூடிய வையாவச்சம் அதனுடைய அதிசாரங்கள் மீறல்கள் என்ன? பசியதன் மேல் வைத்தல், மூடல், மறைத்தல், புரிவு இன்மை, எஞ்சாமை, கேடு. 5 விதமான விஷயங்களை, அதுவும் இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆகார தானத்தை வைத்து தான் இந்த மீறல்கள் அதிசாரங்கள் கூறப்பட்டது. உணவை பச்சை இலையில் சூடாக பரிமாறுவது தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆகார தானம் செய்கிறோன்ற பேர்ல பச்சை இலையில சூடான சாதம் போன்ற உணவெல்லாம் நம்ம பரிமாறுவது தவறு. நமக்கு தெரியும், வாழை இலை நம்ம பச்சை நிறமாக இருக்கும். அதை கொண்டு சூடான ஒரு சாதத்தை வச்சோம்னா அது கருகி போவதை நம்ம பார்க்கிறோம். அது உயிருள்ள, அதனுடைய உயிர் இன்னும் போகாமல் வாடனாதான் அந்த உயிர் போகுது. பச்சை இலை ஒரு புலன் உயிராகத்தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு கணக்கு. அதனால அந்த பச்சை இலையில சூடாக பரிமாறுவது கூடாது. நம்ம அன்னதானம் கொடுக்குறோம், ஆகார தானம் கொடுக்குறோம்னு அது செய்யக்கூடாது. அதே போல உணவை பச்சை இலையால் மூடுதல். நிறைய உணவு இருக்கும், அந்த பலவிதமான உணவுகள் செய்யப்பட்டிருக்கும், சூடாக இருக்கும், அது மேலே பச்சை இலையை போட்டு மூடி வைப்பாங்க. அதுவும் தவறு. பச்சை பொருள்களை மறைத்து கொடுத்தல். ஆகார தானம் கொடுக்கும் பொழுது பச்சை பொருள்கள் என்றால் உயிர், அந்த இன்னும் பசுமையாகவே இருக்கக்கூடிய இலை, தழை போன்றவற்றையும் சரி, மற்றவற்றையும் பச்சை பொருள்களை மறைவாக கொடுத்தல், அதுவும் தவறு. விருப்பமின்றி கொடுத்தல். ஆகார தானம் கொடுக்கும்போது எல்லோரும் கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கொடுத்து விடுது, விருப்பம் இருக்கிறது இல்லை. அதே போல காலம் தவறி கொடுத்தல். உரிய நேரத்தில் ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த காலம் தவறி கொடுப்பது என்பது அந்த தானத்துக்கான பலன் கொடுக்காது. ஆகார தானம் முனிவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த முற்பகல் நேரத்தில் அவங்க குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும். அந்த நேரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் காலம் தவறி, காலத்தோடு கொடுத்தல். காலம் தவறி கொடுப்பது என்பது அதிசாரம். அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். இதையத்தான் நமக்கு ரத்னசாவச்சாரம் அதனுடைய பெயர்கள் எல்லாம் இதில் கூறப்படுவதனால் இதை நம்ம பார்க்கிறோம். அரிதபிதான நிதானேஹ்ய நாதரா ஸ்மரண மத்சரத்வாணி வையாவிருத்தியை ஜெயதே வியதிக்கிரமா பஞ்சகத்தியதே. வியதிக்கிரமம் அது அதிசாரத்தினுடைய அர்த்தம். பஞ்சகத்தியதே 5 வகையாக இருக்கிறது. ஹரிதபிதானம். ஹரிதபிதான அதிசாரம் என்றால் ஆகாரத்தை பச்சை இலையால் மூடி வைத்தல். அங்கு வந்தது தான் இங்கேயும். அதே போல ஹரித நிதான அதிசாரம். ஹரித நிதான அதிசாரம்னா அதில் வைத்து பரிமாறுவது. அனாதிச்சாரம், ஆகார தானத்தில் சிரத்தை இல்லாமல் கொடுப்பதை அனாதிச்சாரம் என்று சொல்வார்கள். அஸ்மரண அதிசாரம், ஆகார விதிகளை மறந்துவிட்டு ஆகாரம் அளித்தல். நவதா பக்தியோடு கொடுக்கணும். அங்கே சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இடத்திலே அமர வைக்க வேண்டும், கால் கழுவ வேண்டும், அதிர்பட அர்ச்சனை செய்ய வேண்டும், சிந்தாமணி பாடலில் அந்த மாதிரி விதிகளை எல்லாம், நவதா பக்தியினுடைய விதிகளை எல்லாம் மறந்துவிட்டு, அவங்க அழைக்கிறதை எல்லாம் மறந்துவிட்டு ஆகாரம் கொடுப்பது என்பது தவறு. அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கின்றன. ஆகாரம் 46 வகையான தவறுகள் ஆகார தானத்தில் இருக்கும்னு நமக்கு நூல்கள், பல நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களோட குறைபாட்டோடு ஆகாரத்தை கொடுத்தால் அது ஆகார விதியை மீறியதாக இருக்கும். அது அதிசாரம். அது மாதிரி மாச்சரிய அதிசாரம்.
மாச்சரியம்னா மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு ஆகார தானம் அளிப்பது. மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் இவ்வளவு செய்றாங்க, அவ்வளவு செய்றாங்க, நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்து ஆகார தானம் கொடுப்பது. அவர்கள் மீது பொறாமை, அவர் இதை ஆகார தானம் கொடுத்து பேர் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எண்ணம் அவர்களுக்கு இருக்குகின்ற பாவனையோடு அவர்கள் கொடுக்கும்போது அவர்களுக்குரிய அந்த மற்றவர்களிடம் இருக்கின்ற அந்த மரியாதை பெருகத்தான் செய்யும். அதை விட்டுட்டு அக்கறை இல்லாமல்லாம் கொடுத்துட்டு அவரை மட்டும் சொல்றாங்க, நம்மளும் தான் தினமும் வரோம், நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் எண்ணம் இருக்கக்கூடாது. அதே போல அவர்கள் உயர்ந்த பொருள்களை எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு இருக்கிற வசதிக்கு கம்மியாக கொடுக்குறோமே அப்படின்னு நினைச்சதும் தவறு தான். நம்மளால் முடிந்த அளவு கொடுப்பது என்பதே சிறந்த தானம் என்று தான் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த 5 விஷயங்களும் அதிசாரங்களாக கூறப்பட்டிருக்கின்றன, 2 எலியுமே. எனவே இந்த சம்யக் சாரித்திரம் என்கிற நல்லொழுக்கத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த நிறைவு பகுதிக்கு முடித்த உடனே ஒரு பொதுவான விஷயத்தை நமக்கு சொல்கிறார். தேவாதி தேவன் திருவடிக்கு பூசனை மோவாது செய்கவு வந்து. இதுவும் நல்லொழுக்கத்திலே வரக்கூடியதுதான் விவகார நயம் என்று சொல்லக்கூடியவை. தேவாதி தேவனாகிய அருகப்பெருமானின் திருவடிகளுக்கு இடையறாத பூசைகளை மகிழ்ச்சியோடு செய்தல் வேண்டும் என்று இதிலே கூறுகிறார். இந்த ஒழுக்கத்தோடு நல்லொழுக்கத்திலே இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கூறுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையே நம்ம திரணசாவச்சாரத்திலும் தேவாதி தேவ சரணே பரிச்சரணம் சர்வதுக்க நிர்ஹரணம் காமதுகி காமதாகினி பரிசினுயா தாத்ருதோ நித்யம். தேவாதி தேவனாகிய அரகந்த பகவான் திருவடிகளுக்கு சதா காலமும் பரிச்சரணம் சர்வ துக்க நிர்கரணம், சதாகாலம் பூஜை செய்வது அது விரும்பிய பலனை பெறுவதற்கு காரணமாக உள்ளது. தேவ பூஜையினால் காமம் என்றும் மனோவிகாரம் விலகுகிறது, காமம் என்னும் ஆசை அழிக்கப்படுகிறது, எல்லா துன்பங்களும் விலகுகின்றன. சர்வ துக்க நிர்கரணம், எல்லா துக்கங்களும் விலகுகின்றன, காமம் விலகுகிறது, மன விகாரமானது விலகிவிடுகிறது. அது நல்லொழுக்கத்தினுடைய விளைவாக கிடைக்கக்கூடியவை. அதனால தேவ பூஜையினை அவசியம் செய்ய வேண்டும் என்று நமக்கு நல்லொழுக்கத்திலேயே சேர்த்து சொல்கிறார். அந்த தெய்வத்திற்கு சிறப்பு செய்வதனால் நமக்கு வரக்கூடிய பலன் என்ற தெய்வ சிறப்பின் பெருமையை சாற்றுமேல் மையுரு தேரை உரை. அருகப்பெருமானின் அடிகளை பூசிப்போர் பெருமையை அறிய கரிய தவளையின் வரலாற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம். தவளையினுடைய வரலாறுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மகாவீர பகவானுடைய கதையிலே வரக்கூடிய அந்த விஷயம்தான். இந்த கரிய தவளை என்று, இந்த தேரை என்று சொல்வது ஒரு தவளையினுடைய கதை. நமக்கு அவற்றை ரத்னட சாவச்சார நூலில் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரேணிகராஜன் மகாவீர பகவான் சமோசரணத்திலே அமர்ந்து இருக்கிறார் என்ற அந்த விவரம் தெரிந்தவுடன் ஸ்ரேணிகராஜன் தன்னுடைய படைகளையும் தன்னுடைய பரிவாரங்களையும் அழைத்து கொண்டு தினந்தோறும் அவருடைய சமோசரணத்திற்கு வந்து அங்கு அறவுரை கேட்பதை அவர் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அந்த நேரத்தில்தான் ஒரு தவளையானது தன்னுடைய அவருடைய முற்பிறவி பலனின் காரணமாக, முற்பிறவினுடைய அந்த முன்னேற்றத்தினுடைய காரணமாக குளத்திலே வசிக்கின்ற ஒரு தவளை. அந்த தவளை தன்னுடைய வாயினாலே ஒரு சிறிய பூவை கவ்விக்கொண்டு இதை எப்படியும் பகவானிடம் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறது. அது உருவம் சின்ன உருவமாக இருக்கிறது இல்லையா தவளைன்றது. அது அரசர்கள்லாம் போகின்ற அந்த பெருவே பாதையின் வழியாக செல்ல துவங்குகிறது. அப்போது ஸ்ரேணிகராஜனுடைய பட்டத்து யானை மீது அவர் அமர்ந்து கொண்டு அந்த சமோசரணத்தை நோக்கி வருகிறார். அவருடைய யானையும் கவனிக்கல, அவரும் அதை கவனிக்கல. அந்த கூட்டத்திலே இருக்கும்போது அது தெரியப்படவில்லை. அந்த யானையினுடைய கால் மிதிப்பட்டு அந்த தவளையானது இறந்தது. அது ஒரு நல்ல பாவனையோடு
ஒரு சுபபாவனையோடு அது தன்னுடைய உயிரை இழந்ததால் அது போய் தேவனாக பிறக்கிறது. நமக்கு சீவக சிந்தாமணியிலே அந்த நாயினுடைய கதை, சீவகன் எப்படி அதனுடைய காதிலே பஞ்சமந்திரத்தை கூறி அது தேவப்பிறவியிலே சென்று பிறந்ததை கூட நம்ம அந்த கதையில பார்க்கிறோம். அதுபோல இந்த தவளையும் ஒரு நல் பாவனையோடு, சுப பாவனையோடு இறந்ததால் தேவனாக சென்று பிறந்தது. அந்த கதையினை நம்ம தெய்வ சிறப்பினுடைய பெருமையை சாற்றுமேல் அதை கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேரையினுடைய கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம், அதை உரைக்கலாம் என்று கூறி இந்த நல்லொழுக்க அதிகாரத்தினை ஆச்சாரிய ஸ்ரீயும் சரி, நம்முடைய தேவர் பெருமானும் நிறைவு செய்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக சல்லேகனை என்கின்ற அந்த பகுதி தனிப்பகுதியாக வருகிறது. அதனை அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். அதை முடித்து இல்லறத்தாரின் 11 நிலைகள் என்கின்ற அதனையும் நாம் அறிந்தால் நூல் முற்று பெறும். அவற்றையும் விரைவிலே நாம் பார்க்கலாம் என கூறி, தொடர்ந்து இந்த நலனம் சேனலை ஆதரவு கொடுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே விருப்பமுள்ளவர்களுக்கு இந்த சேனலுடைய லிங்கை ஃபார்வர்ட் செய்து அவர்களும் இதனை பின்பற்ற உதவி செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து வருபவர்கள் அல்லது மற்றவர்களிடமும் கூறி சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பதிவினை பார்த்தமைக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.